அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் வகுப்பு கணக்கு அரையாண்டு தேர்வு 2024, அதாவது 16/12/2024 அன்று நடைபெற்ற தேர்விற்கான வினாத்தாள் மற்றும் அதனுடைய விடை குறிப்பை தான் இப்போ பார்க்கணும். சரிங்களா? இப்போ இதில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 14 ஒரு மதிப்பெண் கேள்விகள், அதாவது தேர்ந்தெடுத்து எழுதுக 14 தேர்ந்தெடுத்து எழுதுக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 14 ஒரு மதிப்பெண் கேள்வி ஒன்றுமே பொறுத்துக்க கிடையாது, கோடிட்டங்கள் கிடையாது, எல்லாமே தேர்ந்தெடுத்து எழுதுக. சூஸ் த பெஸ்ட் ஆப்ஷனில் 14 கேள்விகள் கொடுத்துருக்காங்க. அதற்கு அடுத்தபடியாக 2 மதிப்பெண் கேள்விகள். சரிங்களா? 10 2 மார்க் கொஷின் எழுதணும். அது வேண்ட எத்தனை கொடுத்துருக்காங்கன்னா ஐ திங்க் 13 கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். 15 இருந்து பாருங்கள். கூடுதல் காணுங்க, ரொம்ப ஈஸி. ஏன்னா பகுதி 2 ஒரே மார்க்கு, தொகுதியை மட்டும் கூட்டினீங்கன்னா போதும். ரொம்ப ஈஸி. 15 16 விகிதமுறைகளை ஒப்பிடுக, அதுவும் ஈஸி. அடுத்து அறிவியல் குறியீட்டு எழுதுக, எளிமையானது. வில்லின் நீளம் காண்க, ஆயுள் சூத்திரத்தை சரிபார்க்க, பெருக்குக, ஓருறுப்பு கோவைகளை பெருக்குக, அடுத்து வகுக்க, அடுத்து விரிவாக்குக, தீர்வு காண்க. 3x = 51னா x = 17 ரொம்ப ஈஸி பாருங்கள். அடுத்து கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம். அடுத்து அதாவது தள்ளுபடி, 2 தொடர் தள்ளுபடிக்கு அப்புறம் கிடைக்க பெரும் அவர் செலுத்த வேண்டிய தொகை கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதை கூட நீங்கள் ஆப்ஷனில் விட்டலாம். அடுத்து இது ஈஸி, அதாவது பிதாகரஸின் 3 தொகுதி 5 12 13 13 ஸ்கொயர் = 5 ஸ்கொயர் + 12 ஸ்கொயர்னு போடணும். சரிங்களா? அடுத்து ஒரு இருசமபக்க முக்கோணத்தின் சமபக்கங்கள் ஒவ்வொன்றும் 13 24 உயரத்தை கண்டு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். சரிங்களா? இதை கூட நீங்கள் ஆப்ஷனில் விடலாம். ஈஸி தான். ஒரு அது பாருங்கள், ஒரு தேர்வில் வழங்கப்பட்ட வினாத்தாள் ஒவ்வொரு பிரிவிலும் 5 வினாக்கள் வீதம் 3 பிரிவுகள் உள்ளது. அப்படின்னா 5 3 கூட்டினீங்கன்னா 2 1 கொண்டு சம்மந்தம் இல்லாத 5 3 கூட்டினீங்க 8ன்னு வரும். ரொம்ப ஈஸி. அடுத்து 27 கணமும், அதுவும் ஈஸி தான். அப்போ 15 - 29 வரைக்கும் கிட்டத்தட்ட 15 16 17 18 19 15 கேள்விகள் கொடுத்துருக்காங்க. அதில் 10 கேள்விகள் தான் எழுதணும். மிகவும் எளிதான கேள்விகளாக 10 கேள்வி எழுதிக்கலாம். அடுத்து 10 5 மதிப்பெண் கேள்வி எழுதணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், 2 விகிதமுறைகள், இடைப்பட்ட 2 விகிதமுறைகள் ஈஸி. கூடுதல் காண்க, ரொம்ப ரொம்ப ஈஸி. இதை விட பாருங்கள், 32வது கேள்வி மிக 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 எளிது. அதாவது எடுத்துக்காட்டு கணக்கு இல்லைங்களா, 324 வர்க்க மூலம் காண்க. அடுத்து சுருக்குக, அடுத்து குறியீட்டை பயன்படுத்தி சுருக்குக. அடுத்து பரப்பளவை காண்க. பாருங்கள், பரப்பளவு மட்டும் கண்டுபிடிக்கணும். 2 மார்க்கெலாம் கேட்கணும், ஆனால் 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியாக. 35வது கேள்வி எழுதப்பட்ட பகுதியின் பரப்பளவு, சதுரத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கணும். 10 சென்டிமீட்டர் பக்கம் வச்சுக்கிட்டு, அடுத்து 5 சென்டிமீட்டர் ஆரம் வச்சுக்கிட்டு 4 கால் வட்டத்தின் பரப்பளவு, அதாவது ஒரு வட்டத்தின் பரப்பளவு கண்டுபிடிச்சி 2 கழிச்சோம்னாவே போதுமானது. அடுத்த 36வது கேள்வி பார்த்தீங்கன்னா, பெருக்கற் பலன் காண்க. ஈஸி. 2 உறுப்பு கோவை இன்ட்டு 2 உறுப்பு கோவை. அடுத்து கனசதுரத்தின் கன அளவை காண்க, அதாவது x+1 ஹோல் கியூப் கண்டுபிடிக்கணும். அடுத்து 98 ஹோல் கியூபு. அதே மாதிரி 39 40 எல்லாமே ஈஸியான கேள்விகள் தான் இருக்குது. இல்லை 10 கேள்வி எழுதுங்க. அப்போ 42 வந்துருச்சு. அடுத்த 43 பாருங்கள். ஆஹா, மிக மிக எளிது. கழித்தல் முறையில் மெய்ப்பெரு பொது காரணி கண்டுபிடிக்கிறது. அடுத்து முற்றுமையை பயன்படுத்தி சுருக்க, அதுவும் எளிது தான். அடுத்து பாருங்கள், நாற்கரம் வரைக அல்லது இணைகரம் வரைக. இணைகரம் சமீபத்திலாம் படிச்சிருப்பீங்க இல்லைங்களா, 2ஆம் பருவத்தில். அதனால் இணைகரம் வரையலாம். நாற்கரமும் ஈஸியானதான், நாற்கரம் வரையலாம். அடுத்து வரைபடத்தாளில் புள்ளிகளை குறிக்க பாருங்களேன். வெறும் புள்ளிகளை மட்டும் குறித்தா போதும். முதல் கணக்கு. 2வது கணக்கு 2 புள்ளியை குறித்து கோடு வரையணும். ஃபஸ்ட்டு ஏபிக்கு ஒரு கோடு, அடுத்து எம்என்னுக்கு ஒரு கோடு. அந்த நேர்கோள் வெட்டி கொள்ளும் புள்ளியை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அடுத்து அந்த கேள்வித்தாளிற்கான விடைகள் பாருங்கள். முதல் 14 கேள்விகளுக்கான ஒரு மதிப்பெண் கேள்விகளுக்கான விடைகள் முதல்ல வருது. 8 9 10 13 14 ஒரு மதிப்பெண் கேள்விகளுக்கான விடைகள். அடுத்தா பார்த்தீங்கன்னா 15 மற்றும் 16. 15வது கேள்வி கூட்டணும். 10/5 அப்படிங்கிறத அடிச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல 2/1 கூட போட்டுக்கலாம். சரிங்களா? அடுத்து குறுக்கு பெருக்கல் முறையில் எது பெருசு அப்படின்னு சொல்லி ஒப்பிடுதல். அடுத்த 17வது கேள்வி பார்த்தீங்கன்னா அறிவியல் குறியீடு. அடுத்து 18வது கேள்வி வில்லின் நீளம் கண்டுபிடிக்கிறது. அடுத்து 19வது கேள்வி ஆயுளரினுடைய வாய்ப்பாட்டை சரிபார்த்தல். அடுத்து 20 ஓருறுப்பு கோவை பெருக்கல். அடுத்து ஓருறுப்பு கோவை வகுத்தல். அதற்கடுத்து விரிவாக்க, 3m + 5 ஹோல் ஸ்கொயரை என்ன பண்ணணும், விரிவாக்குதல். 22. அதுக்கப்புறம் 23 பார்த்தீங்கன்னா எக்ஸின் மதிப்பு காண்க. 24 கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உண்டான வித்தியாசம் காண்க. 25
விற்ற விலை கண்டுபிடிக்கணும் சரிங்களா. 2 தள்ளுபடிக்கு முதல் தள்ளுபடி 10%, அடுத்து இரண்டாவது தள்ளுபடி 20% சரிங்களா. இரண்டையும் தாண்டி அதுக்கப்புறம் அதற்குண்டான விடை வந்து என்ன வருதுன்னு பார்க்கணும். அதற்கு அந்த 26வது கேள்வி, இந்த மாதிரி ஒரு முக்கோணம் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 26, 27 வந்து உயரம் கேட்குறாங்க. உயரம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. 28 எத்தனை வழியில் விடையளிக்கலாம் கேட்குறாங்க. 29 கனமூலம் காண்க. 27,000 கனம். 30வது கேள்வி, 2 இடைப்பட்ட 2 விகிதமுறன்களை காண்கன்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 31வது கேள்வி, கூட்டுக. 2 விகிதமுறன்களை கூட்டுக. அடுத்து வந்து வர்க்கமூலம் காண்க. 324 வர்க்கமூலம் கண்டுபிடிக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக அடுக்குக்குறி விதிகளை பயன்படுத்தி சுருக்குக. அதுக்கு அடுத்தபடியாக வட்டக்கோண பகுதியினுடைய பரப்பளவு காணுதல். சதுரத்தினுடைய நிலையிடப்பட்ட பகுதியின் பரப்பளவு. முதல்ல சதுரத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கணும். அடுத்து கால் வட்டத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கணும். அடுத்து 4 கால் வட்டங்களின் பரப்பளவு 4ஆல் பெருக்கணும். அடுத்து 2ஐயும் கழித்து நிலையிடப்பட்ட பகுதியின் பரப்பளவு கண்டுபிடிக்கணும். அதுக்கடுத்து பெருக்குக, ஈருறுப்புக்கோவை பெருக்குதல். அதுக்கடுத்து 98 கியூப் அதனுடைய மதிப்பை கண்டுபிடிக்கிறது முற்றுமையை பயன்படுத்தி. 39வது கேள்வி, கனசதுரத்தினுடைய கன அளவு கண்டுபிடிக்கிறது முற்றுமையை பயன்படுத்தி விரிவாக்குதல். அதற்கடுத்து தள்ளுபடி சதவீதம் கண்டுபிடிக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக கலப்பு மாறல் ஒரு கணக்கு இருந்தது இல்லைங்களா, கலப்பு மாறல் கணக்கு. படி 3. அதற்கு அடுத்தபடியாக பிஎஸ் காணுதல். அடுத்து 2 சர்வசம முக்கோணம் அல்ல, அதாவது வடிவத்த முக்கோணங்கள் அப்படின்னு சொல்லி நிறுவுறது. 42வது கேள்வி. அடுத்தாக 43 தொடர் கழித்தல் முறையில் மீபேக்கா காணுதல். அதற்கு அடுத்தபடியாக இந்த முற்றுமையை பயன்படுத்தி விரிவாக்கும். அதுக்கடுத்து நாற்கரம் கண்டுபிடிக்கணும். நாற்கரம் வரையணும், இணைகரம் வரையணும், வரைபடம் வரையணும் சரிங்களா. அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக தெரியும்னு நினைக்கிறேன். அதனால் இதோட நம்ம இந்த வீடியோவை முடித்துக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.